அந்தபுரத்தின் மகாராணி ஓ ஓ ஓ அந்தபுரத்தின் மகாராணி ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் கிட்டே இருக்கிற அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் ஒன்று, ஷாக் எஃபெக்ட் ஒன்று. அது ரெண்டுத்தையுமே பாஸ்வேர்டு போட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு போய்க்கலாம். பீட் மார்க்குள்ளே போனதும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோவோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஆட் பண்ணணும். வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே ஆடியோவையும் என்ன பண்ணுங்கள், அந்த இமேஜ் அந்த வீடியோ கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு அந்த வீடியோவுக்கு மேலே மூவ் ஆகும். ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த பீட் மார்க்கில் இருந்து இது வரைக்கும் கரெக்டாக பீட் மார்க் மட்டும் இமேஜ் மட்டும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஷாக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பீட் மார்க்குமே இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்குமே இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. ஷாக் எஃபெக்ட்குள்ளே போனதும் நம்பர் 1 போட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அந்த இமேஜ் பெருசாக இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அப்படியே பேக் பீட் மார்க்குள்ளே போயிட்டுங்க. பீட் மார்க்குள்ளதும் போனதும் ஃபஸ்ட்டு இமேஜ் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பெருசாக இருக்கிற இமேஜுக்கு மட்டும் 1 2 4 இமேஜ் பெருசாக இருக்குது. அந்த 4 இமேஜுக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 4 இமேஜுக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு செகண்ட் எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஷாக் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நம்பர் 2 போட்டு குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த இமேஜில் இருக்கிற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பீட் மார்க்குள்ளே கொண்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கிற இமேஜ் எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட் தான் செகண்ட் எஃபெக்ட்டு. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் எஃபெக்ட் எல்லா இமேஜுக்குமே ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ஷாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க.
சாக் எஃபெக்ட்குள்ளே போனதும் இங்கே பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இந்த லைட் ப்ளூ கலரில் 2 லேயர் இருக்கும் கீழே. அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இங்கே ப்ளஸ் போட்டு 2 பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படியே காப்பி டு லேயர் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பிட் மார்க்குள்ளே போய்க்கோங்க. பிட் மார்க்குள்ளே போனதும் அதே மாதிரி ப்ளஸ் போட்டு 2 பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் டு லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம், என்ன மாதிரி சாங்கில் வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.